வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். ஷியாம் விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனல்ல இருந்து இந்த வீடியோ எனக்கு ரெக்கமெண்ட் ஆயிருந்துச்சு. த ஃபர்ஸ்ட் ரோ ஸ்பெஷல் 3D மோஷன் போஸ்டர் தளபதி விஜய் ஜனநாயகன் ப்ரோமோ வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்கல்ல, த ஃபர்ஸ்ட் ரோர் அப்படின்னு 12 AM அப்போ அந்த டைமில் கிட்டத்தட்ட இந்த வீடியோமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 3D அனிமேஷன் வீடியோ தான். சொல்லப்போனால் அந்த அஃபிஷியலாக விட்ட அதுவுமே நான் ஒரு அனிமேட்டட் வீடியோவாக தான் இருக்க போகுது, அனிமேட்டட் ப்ரோமோ கண்டென்ட்டாக தான் இருக்க போகுது அப்படின்னு தான் நினச்சேன். 3Dல தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரிஜினலாகவே நம்ம தளபதியை இறக்கி சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸ்வாடு போலீஸு அந்த வீடியோவே நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கும், ஐக்கார்லையும் தரேன், இந்த வீடியோ முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது அதே தான் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சானா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த டைம் தான் இதுவும் வந்துருந்துச்சு. ஸோ அதான் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. முன்னாடியே எதுவும் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல், அது கரெக்டாக அந்த டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டார்டிங் ஒரு 10 செகண்ட்ஸ் கூட இல்லை, ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்குள்ளே பார்த்துட்டேன் நான். ஸோ என்னோட அப்படி போயிருமே அப்படின்னு நினச்சி தான் ரியாக்ஷன் வீடியோவே பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்கலாம் அந்த வீடியோ எப்படி இருக்கும்போது சொல்லி. எனக்கு 3Dயை பற்றி ஓரளவு நல்லா தெரியும், ஆனால் அனிமேஷன் நான் பண்ணுறது கிடையாது. மாடலிங் டெக்ஸ்சரிங் அதுக்குள்ளே தான் நான் போவேன். அனிமேஷன் அந்தளவு தெரியாது. பட் இருந்தாலும் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். எனக்கு நல்லா தோணுது. அதுலேருந்து என்னோட கமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பான்ஃபயர் என்ன உண்மையாகவே ஃபர்ஸ்ட் ரோருக்கு ஏற்ற மாதிரி எதுவும் புலி சிங்கம் அந்த மாதிரி இறக்கிடுவாங்களோ? இந்த 1 தானே ரெட்ரோ, அந்த பிஜிஎம் தான். அந்த தீப்பந்தத்தை எடுத்துட்டு வர மாதிரியா? ரொம்ப இருட்டா இருக்கு. யானைக்கு தனியா லைட் செட் பண்ணிருக்காங்க. லைட் அப்படியே தெரியுது. மெட்டா ஹியூமன்ஸ் நினைக்கிறேன், அன்ரியல் இன்ஜின்ல. ஓகே, ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய். ஒரு ஆள் தான் பண்ணியிருப்பாருன்னு தோணுது. ஏன்னா ஒரு ஆளே சூப்பராக பண்ணலாம். நிறையா ப்ராக்டிஸ் நிறையா எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா செம்மையாக பயங்கரமாக பண்ணுவாங்க. இது தெரியுது ஒரு ஆள் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லி. ஏன்னா இப்போ தான் கற்றுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. அந்த ஒரு ஐடியாவாக எடுத்து நைட் டைமில் அந்த 2 விஷயத்தை ரீக்ரியேட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் வருது. அந்த தீப்பந்தம் பிடிச்சிருக்க மாதிரி ஒரு போஸ்டர் வரும்ல, அதையும் ப்ளஸ் லாஸ்ட் அந்த செல்ஃபி அந்த இதுவுமே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. யானைன்றது டிவிக்கிலேருந்து கொண்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் லைட்டிங்கில் இன்னுமே ஒர்க் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்காது முன்னாடி நிறைய இருந்துச்சு. அவர் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தேன், நிறைய வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் நான் எதுவும் பார்க்கல. இந்த வீடியோ மட்டும் தான் டக்குன்னு எனக்கு ரெக்கமெண்ட் ஆனோன்னே ஒரு 10 செகண்ட்ஸ்குள்ளே பார்த்தேன். ஓகே, நம்ம ரியாக்ஷன் வீடியோ பண்ணிடலாம்னு அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குது. அனிமேஷன், மாடலிங், டெக்ஸ்சரிங், 3D அப்படி பேசுனா நான் என்ன சொல்லணும்னா இன்னுமே நிறைய ஒரு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதுதான் நான் சொல்லுவேன். மாடலிங் அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் மெட்டா ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணுறாரு. இன்னும் அனிமேஷனை பொறுத்தவரை மாதிரி தலைதல் அந்த இது நான் அனிமேஷன் அப்போ பெருசாக பண்ணுறல. ஸோ அதனால் அந்த இதுக்குள்ளே டெக்னிக்கலாக நான் போக விரும்பலை. மாடலிங்குமே இதில் பெருசாக எதுவுமே யூஸ் பண்ணல. அதனால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நிறையா மாடல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். கேரக்டர்ஸ் நிறையா இருக்காங்க. பட் ஒரு ப்ராப்பராக என்விரான்மெண்ட்டாக பார்த்தா ட்ரீஸ் இருக்குது. அதுவே நம்ம ஒரு ட்ரீ மாதிரி தெரியல. அதுவுமே அசட் தான் எடுத்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே அசட்டாக தான் அவர் டவுன்லோட் பண்ணியிருப்பான்னு தோணுது. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அனிமேட் மட்டும் பண்ணியிருப்பாராக்கும். மற்றபடி லைட்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் தோணுது. அதை பற்றி பேசணும்னா லைட்டிங் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். இந்த யானைக்கு மட்டும் தனியாக ஒரு லைட் வச்சுருக்காருல, அது அப்படிதான் வச்சுருப்பாராக்குன்னு நான் சொல்கிறேன். கரெக்டாக அடுத்த ஷாட் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுது துண்டா அந்த லைட்லாம் மேலேருந்து அப்படியே அடிச்சிருச்சுன்னு. இந்த மாதிரி ஒரு தடவை பார்க்குறேன். இந்த ஃபயரை பொறுத்தவரை சிமுலேட் பண்ண மாதிரி தெரியல. ஆல்ஃபா பிளேன்ஸும் ஷேடர்ஸும் யூஸ் பண்ணி பண்ண மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த குட்டி குட்டி கங்கா போகுதுல்ல, அது அனிமேட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் மேனுவலாக.
ஒரு உல்ஃப் வருதான் வந்தானே. நான் வந்து இந்த சிங்கத்தை எதுவும் இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சேன். இதெல்லாம் மேனுவல் அனிமேஷன் தான் பண்ணியிருப்பாருன்னு தோணுது. அந்த உல்ஃபுக்குன்னு தனியாக லைட் இது. இப்போ லைட் எடுத்தோன்னா எவ்வளோ டார்க்காக இருக்கு பாருங்களேன். அங்கே ஒரு பெரிய சோர்ஸ் லைட் ஒன்று வச்சிருக்காரு. பாயிண்ட் லைட்டுன்னு நினைக்கிறேன். பிளண்டரில் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே தனியாக ஒரு லைட்டு தெரியுது. இது என்ன ட்ரீன்னு தெரில. பனைமரம் மாதிரி அதான் அசட்லேருந்து ஏதாச்சும் ஒரு ட்ரீ எடுத்துக்கலாம் எடுத்துருப்பாரு நினைக்கிறேன். அந்த தீப்பந்தம் மட்டும் இவர் மாடல் பண்ணியிருப்பாருன்னு தோணுது. மற்ற எல்லாமே அசட்டில் டவுன்லோட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஷேடரில் தான் அந்த அனிமேஷன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த தீயோட அனிமேஷன் விடிஞ்சிருச்சு. இந்த உல்ஃபு மட்டும் தனி லைட்டு முகத்துக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. அந்த யானைக்கு வச்சிருந்தாங்களா அந்த மாதிரி. இதெல்லாம் ஹைட் பண்ணியிருக்கலாம் ரெண்டரில். இந்த உல்ஃபை பார்த்தா எல்லாம் பயந்து போடுறாங்க. இந்த பான்ஃபயரு, அந்த தீப்பந்தம், இது எல்லாமே இவரா மேனுவலாக மாடல் பண்ணியிருப்பாருன்னு தோணுது. மற்ற எல்லாமே அசட்லேருந்து டெவலப் பண்ணியிருப்பாராகும். இந்த யானைக்குமே அந்த லைட்டை ஹைட் பண்ணியிருக்கலாம் ரெண்டரில் இருந்து. ஷர்ட்டு மாறிடுச்சான். ஆக்சுவலாக அது ஐடியாவாக ஒன்று யோசிச்சு பண்ணியிருக்காரு. பட் அது ஸ்டோரியாக இந்த உல்ஃப் வருது, அதை விரட்டி அடித்த வாட்டி இருள் போயிட்டு வெளிச்சம் வருது. யானையை பார்த்துட்டு வர்றாரு. அது என்ன கதைன்னு தெரியல. எதுக்கு யானையை பார்த்துட்டு வரணும் அப்படின்றது அது ஓகே. அதான் ஒரு பிகினர் லெவலில் உள்ள ஒருத்தர் தான் பண்ணியிருக்காருன்றது நல்லாவே தெரியுது. இன்னும் பண்ணலாம். இன்னும் மாடலிங்லாம் கற்றுக்கிட்டு, அனிமேஷனுமே நல்லா கற்றுக்கிட்டு, லைட்டிங், ரெண்டரிங், அந்த செட்டிங்ஸில் அப்படின்னு கற்றுக்கிட்டா இன்னுமே நல்லா பண்ணலாம். அவர் பிளண்டர் தான் தெரிஞ்சு பண்ணியிருப்பான்னு தோணுது. ஏன்னா பிகினர்ஸ்லாம் மோஸ்ட்லி பிளண்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நானும் பிளண்டரில் தான் கற்றுக்கிட்டேன். மாயா பக்கத்தே போனேன். மாயாவில் சொல்லப்போனால் கிராக்லாம் டவுன்லோட் பண்ணி கற்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அதை விட்டுட்டு பிளண்டர் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதை தான் நான் கற்றுக்கிட்டு இப்போ யூஸ் பண்ணிருக்கேன். நல்லா இருக்குது. இனிமேல் நிறையா சூப்பரான அப்டேட்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 3D அனிமேஷன் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிங் ஃப்ரம் வரன்.